தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. எபிசோட பொறுத்த வரைக்கும் சிவராம் போனதை நினச்சி லக்ஷ்மி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்போது வெற்றி எல்லாரையும் சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ தான் லக்ஷ்மி சொல்கிறது அவருக்கு யாரும் பசியோடு இருந்தால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே துளசி வெற்றி இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது இங்கே துளசியும் லக்ஷ்மிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சலியை வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறாங்க. ஏன்னா நீ வாயும் வயிறுமா இருக்க, இந்த சமயத்தில் இப்போ நீ வீட்டில் இருந்தானா அப்பாவை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுவ, அதனால் நீ கிளம்பு அப்படின்னு அஞ்சலியை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் அஞ்சலி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை முக்கியம் அப்படின்னு சொல்லி அஞ்சலியை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. இதற்கு இடையில மகேஷ் அந்த அடியாட்களுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணி எங்கே இருக்கீங்க, சேஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாருமே சேஃப் தான், இருந்தாலும் நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி எப்பட்றா அவர் செத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முருகனை தான் நாங்கள் ட்ராக்கில் கட்டி போட்டோம், அவனை காப்பாற்றுறேன்னு அவர் அடிபட்டு செத்துட்டாரு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, சரி நாங்கள் ஃபோன் பண்ணுற வரைக்கும் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு மகேஷ் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேரும் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. லக்ஷ்மிக்கு சிவராம் ஞாபகமாகவே இருக்குது. ஸோ பைக் சத்தம் கேட்குது, அவர் வந்திருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி தான் அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அஞ்சலி இப்போது மகேஷ் வீட்டில் தான் இருக்காங்க. அஞ்சலி அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அஞ்சலிக்காக மகேஷ் இங்கே ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் அஞ்சலிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்பா இறந்து போனதுனால உங்கள் அம்மாவை பற்றி நான் யோசிக்காமல் இருந்துட்டேன், அப்பா தான் இறந்து போயிட்டாரு, உங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு மகேஷ் கிட்டே கேட்குறாங்க. மகேஷுக்கு அது தூக்கி வாரி போடுது. என்னடா அது இப்படியும் கேட்குறாளே, என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி திணறி போகிறாரு. இருந்தாலும் அம்மாவுடைய ஃபோட்டோ கேட்கும்போது அம்மா ஃபோட்டோலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன தான் அம்மா பைத்தியமாக இருந்தாலும் ஃபோட்டோ கூடவா இல்லை அப்படின்ட்டு மகேஷ் மேலே சின்னதாக இங்கே அஞ்சலிக்கு டவுட் வந்தாலும் மகேஷ் அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அடுத்த செகண்ட் துளசி அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க. எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அம்மாவை பற்றி அஞ்சலி விசாரிக்கிறாங்க. ஆனால் அம்மா அப்பா ஞாபகமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட்டாக அப்பா உன்னை தான் பார்க்க வந்தார், உன்னை பார்க்க வரும்போது நான் பழம் ட்ரெஸ்ஸு இது எல்லாமே நான் வாங்கி கொடுத்து விட்டேன், வந்திருந்தாருன்னா உங்ககிட்ட ஆசையாக பேசியிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி எபிசோட் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சலிக்கு செம்ம ஒரு க்ளூவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அப்பா சாவுக்கு மகேஷ் தான் காரணம் அப்படின்ற உண்மையை அஞ்சலி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் துளசி அஞ்சலிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அப்பா உன்னை பார்க்க வரதா சொல்லும்போது நாங்கள் பழம் ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு வேளை அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரா அப்படின்ற சந்தேகத்தில் அஞ்சலி வீடு ஃபுல்லாக பைய எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. கடைசியில் ஹாலில் அந்த பை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. இதை வந்து அஞ்சலி கண்டுபிடிச்சிட்டு கதறி அலறாங்க. ஸோ அந்த இடத்துல அஞ்சலி மகேஷ் தூங்கும்போது அவருடைய ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அஞ்சலி கண்டுபிடிக்கிறாங்க தான் அப்பாவுடைய சாவுக்கு மகேஷ் தான் காரணமா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் உட்காந்துட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்கமிங் எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.